ஃபேமிலியே இல்லாம காணாம போயிட்டு இருக்கு. அவங்க இறந்தே 2, 3 நாள் ஆயிட்டு இருக்கு. ஆஹ் இது எப்படி இந்த கவர்மெண்ட்டும் இந்த அரசாங்கமும் எந்த அளவுக்கு இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறாங்கன்னுட்டு இந்த லட்சணம் இதுலயே நல்லா தெரியுது. தயவு செஞ்சு மக்களே, தமிழ்நாட்டு மக்களே, வட மாநிலத்துல இருந்து வந்த ஒருத்தனுக்கே இந்த நிலைமைனா உங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைங்களை நாளைக்கு வெளியில அனுப்புறதுக்கோ, வேலைக்கு அனுப்புறதுக்கோ, படிக்க அனுப்புறதுக்கோ 1க்கு 1000 வாட்டி யோசிக்கிற அளவுக்கு நீங்க வச்சுக்காதீங்க. எலெக்ஷன் இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. இந்த 4 மாசம் எலெக்ஷன் 4 மாசம் கூட கிடையாது, 2 மாசம் 3 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள். இதையே அந்த கவர்மெண்ட் வந்து பெருசா எடுத்துக்காம ஒரு மெத்தனை போக்கு. ஒரு அமைச்சர் சொல்றாரு, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இவ்வளவுதான் இவங்களோட ஒட்டுமொத்த வேலையே அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு தேவை மக்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற விஷயத்துல எல்லாம் கிடையாது. இந்த விஷயம் நடந்து இவ்வளவு பப்ளிக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு அமைச்சருக்கு எப்படி தெரியாம இருக்கு? எனக்கு அது புரியவே இல்லை. கரூர் சம்பவம் நடக்கும்போது நைட்டோட நைட்டா 1 மணி நேரத்துல சம்பவம் நடந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல வந்து நின்ன அமைச்சர்கள் இவங்கெல்லாம் எங்க போனாங்க? அது எப்படி இதெல்லாம் தெரியாம இருக்கும்? ஒரு விஷயம் நடந்துச்சு, அட்லீஸ்ட் இப்படி ஒரு நடந்துச்சு ஆக்ஷன் எடுக்கணும், இல்ல அந்த இடத்துல போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும்ல. அங்க கரூர்ல நடந்தது ஆக்சிடென்ட். அது வந்து ஏற்புடையதே கிடையாது. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து என்ன ஃபால்ட்ல நடந்ததோ தெரியல. பட் ஆனால் சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சுட்டு கண்டிப்பா அதுக்கான தக்க நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க. யார் தப்பு செஞ்சாலும் சரி, அந்த தப்புக்கான தண்டனை கண்டிப்பா அந்த தப்பு பண்ணவங்க அனுபவிச்சு ஆகணும். ஆனா இதுல வந்து 2 வயசு குழந்தையும் இறந்திருக்கு, ஒரு பெண்மணி இறந்திருக்காங்க. கற்பழிச்சு இறந்தாங்களா இல்ல அடிச்சு கொலை பண்ணி இறந்தாங்களான்னு தெரியாது. ஆக்சுவலா ஒரு அமைச்சர்ன்றவங்க என்ன பண்ணணும்? ஒரு விஷயம் பெரிய சென்சிட்டிவ் கேஸ் ஆகும்போது என்ன பண்ணணும்? அதை போய் விசாரிக்கணும், என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும். அட்லீஸ்ட் பிரஸ் மீட் வச்சு அதுக்கான தீவிரமான விசாரணை என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது வந்து பிரஸ் மீட் வச்சு சொல்லணும். மக்களுக்கு தெரியப்படுத்துறது ஒரு அமைச்சரோட கடமை. அவர் 24 மணி நேரமும் மக்களுக்கு வந்து சேவை பண்றதுக்கு தான் அவர் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நம்ம உட்கார வச்சிருக்கோம். பிரஸ் பிரஸ் மீட்ல பிரஸ்காரங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் அவரே சொல்றாரு, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சான்றது எனக்கு தெரியல, அப்படியா நடந்துச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவங்களோட வேலையோ அவங்களோட மக்கள் மேல இருக்கிற கொள்கையோ இவ்வளவுதான். அவங்களுக்கு நீங்க ஒரு ஓட்டு, ஜஸ்ட் ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா உங்களோட வேலை முடிஞ்சது. அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. உங்களை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், 200 ரூபாய் ஊப்பிகளுக்கும் சரி, 200 ரூபாய் கொத்தடிமைகளுக்கும் சரி, உங்கள் வீட்டிலும் பெண்களோ இல்ல தாய்மார்களோ இல்ல வயதானவர்களோ எல்லாரும் இருக்கதான் செய்வாங்க. உங்களுக்கும் சேர்த்துதான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இதை வந்து வீடியோவாவோ இல்லை என்னவா நீங்க நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா உங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கும் சேர்த்துதான் நாங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு ஒரு விஷயம், ஒரு தலைமை தப்பு பண்ணுதுன்னா தொண்டன் அதை கேட்கணும். அதுதான்